இப்போ படகின்ற மேல் பகுதிக்கு போகிறோம் நாம. படகானது வந்து குறையட்டுவான் துறைமுகத்தில் வந்து நேற்றைய தினத்தில் வெள்ளோட்டம் விடப்பட்டது. பெரும் எண்ணிக்கையிலான சுற்றுலாவியல், அதாவது சிங்கள இன மக்கள் இருந்து நெடுந்தீவின் அழகை பார்க்கவும், நெடுந்தீவும் மிக அழகாகத்தான் இருக்குது. இங்கே படகின்ற இரு பக்கங்களிலும் வந்து ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம எங்கே நிற்கிறோம்டா நெடுந்தீவு துறைமுகத்தில் நிற்கிறோம். ஏன் நாம நெடுந்தீவு துறைமுகத்துக்கு வந்துக்கிறோம்டா, இன்றைக்கு நெடுந்தீவு துறைமுகத்துக்கு இலங்கைன்ற ஒரு சுற்றுலா படகு வந்து நெடுந்தீவு துறைமுகத்துக்கு வந்திருக்கு. அதாவது நேற்றைய தினத்துல நெடுந்தீவு குறையட்டுவான் இடையிலும் அல்லது நெடுந்தீவு நைனாதீவு ஏனைய தீவுகளுக்கு இடையிலுமாக இந்த சுற்றுலா படகானது வந்து குறையட்டுவான் துறைமுகத்துல வந்து நேற்றைய தினத்துல வெள்ளோட்டம் விடப்பட்டது. இன்றைய தினம் நெடுந்தீவுக்கு இந்த படகுல வந்து ஒரு அன்னளவான சுற்றுலாவியல் வந்து வந்திருந்தாங்க. இந்த அம்பர் படகானது சுற்றுலாத்துறைக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லிடும். அம்பர் போர்டில் இருக்கிற ஸ்பெஷல்கள் என்ன, இந்த அம்பர் போர்ட் பற்றிய விவரங்களை கட்டாயம் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க இந்த வீடியோக்குள்ள முழுமையாக போவோம். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள முழுமையாக போவோம். இது படகுன்ற கீழ்ப்பகுதி. இந்த கீழ்ப்பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. மிக நேர்த்தியான முறையில் இதோட மேசை அமைப்புகள் வந்து மிக நேர்த்தியான முறையில் இருக்குது. அதை போல இதில் இருக்கைகளுக்கு வந்து குஷன் போட்டு மிகவும் அழகான முறையில் இதில் இருக்கைகளை அமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதில் ஒரு சைடில் வந்து 20 பேருக்கிட்ட அமர்ந்து பயணிக்கக்கூடிய மாதிரி ஒரு வள்ளத்தின் இந்த சுற்றுலா படகுன்ற ஒரு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. அதுபோல அடுத்த பகுதியிலையும் கிட்டத்தட்ட கீழ்ப்பகுதியில் வந்து ஒரு 60-70 பேருக்கிட்ட இருக்கலாம் என்று சொல்றாங்க. இதுக்கு 2 தளம், அதாவது கீழ்த்தளம் ஒன்று, மேல் தளம் ஒன்று. இந்த படகை பற்றி வாங்க இப்படி இந்த வீடியோவில் இந்த படகை பார்ப்போம். இப்போ நாம படகின்ற உள்பகுதி, அதாவது படகின்ற கீழ்த்தளத்தில் இருக்கிற கிச்சன் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த கிச்சன் வந்து உண்மையாக இப்போ சுற்றுலாத்துறையினர் வந்தபடியா அவங்க இதை பாவிச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே மிக அழகான முறையில் இந்த சுற்றுலா படகு வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது கிச்சன் தளம் வந்து மிகவும் உண்மையாகவே பார்க்கவே உண்மையாகவே ஒரு அழகான முறையில் இருக்கு. இங்கே கட்டாயம் நெடுந்தீவுக்கு இதை போல படகுகள்ல சுற்றுலாத்துறையினர் சுற்றுலாக்கு வாரவங்க கட்டாயம் வாங்க. இந்த படகுல கட்டாயம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிரயாணம் செய்து நெடுந்தீவுக்கும் அல்லது ஏனைய தீவுகளுக்கு நீங்க வரையலுமோ கட்டாயம் வாங்க. மிக ஒரு அழகான படகு. இப்ப அவங்க பாவிச்சிருக்கிறபடியா அது கொஞ்சம் இதா இருக்குது. இங்க ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதே போல தேத்தனை குடிக்கிறாண்டா ஹீட்டர் இருக்குது. சகல வசதிகளுமே இங்க பிளக் இருக்குது. சகல வசதிகளுமே இருக்குது. உண்மையாவே நேர்த்தியான முறையில இருக்குன்னா சொல்லும். கட்டாயம் இந்த படகுல கட்டாயம் ஒரு முறையாச்சும் பயணம் செய்து பாருங்க. உண்மையிலேயே அம்பர் படகுன்றது இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கும் யாழ் மாவட்ட சுற்றுலாத்துறைக்கும் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லும். படகுன்ற முதலாவது தளம், அதாவது படகுன்ற அடித்தளத்தில் வந்து வருகும் சுற்றுலாத்துறையினருக்காக வேண்டி வந்து கீழே வந்து வாஷ்ரூம் செட்டப் கொண்டு இருக்குது. மிகவும் இன்றைக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணபடியாக கொஞ்சம் நேர்த்தியான முறையில் இருக்குது. அதுபோல் இந்த படகின்ற கீழ்த்தளத்தில் வந்து இருக்கைகளாக இருந்தாலும் சரி, அல்லது படகின்ற க்ளீன் தன்மையாக இருந்தாலும் சரி, மிக உண்மையாகவே சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல சிறப்பாக இருக்குது. இந்த படகின்ற இப்படியே நாம் இந்த படகை இப்படியே படகின்ற அதாவது அணிய பக்கத்துக்கு போய் அணியத்தில் இருந்து நெடுந்தீவையும் அதுபோல் அணியத்தில் இருந்து படகின்ற மேல் பகுதியையும் நாம் உண்மையாக பார்க்க மிகவும் அழகாகத்தான் இருக்குது. படகு சரியான முறையிலையும் சீராகவும் ஒழுங்கமைக்கப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறது. அழகை ரசிக்கிறதுக்கு மிக நல்ல முறையில் தான் இருக்குது. இப்படியே கீழே இருந்த நாம் மேல் தளத்தை நோக்கி போய் பார்ப்போம் எப்படி இருக்கான்ட்டு. மேல் பகுதி எப்படி இருக்குன்னா மிகவும் ஒரு அழகான முறையில் மேல் பகுதி அமைச்சிருக்கிறாங்க. இந்த அம்பர் என சொல்லப்படுகிற இந்த சுற்றுலா படகுட மேல் பகுதியில வந்து ஒரு தரமான முறையில வந்து இந்த சோபா போட்டு இருக்கைகளை அமைச்சு அப்படி அதுல இருந்து ஒரு 2-3 பேர்
வட்டமா இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி வசதிகளையும் செய்திருக்கிறாங்க. ஓ, இந்த அம்பர் படகுல கொக்சன் ரூம் இதான். மேலதான் கொக்சன் நிற்கக்கூடிய மாதிரி கொக்சனுக்குரிய இருக்கைகள் இருக்குது. அதாவது இங்க ஸ்டீரிங் அதுக்குரிய எல்லாமே இங்க மேலதான் இருக்குது. அதே போல இந்த மேல் பகுதியில வந்து சாப்பிட்டு போட்டு கை கழுவுறதுக்கு சிங் வச்சிருக்கிறாங்க. மேலே மிகவும் தரமான முறையில் இந்த போட்டை செய்திருக்கிறேன்னு தான் சொல்லலாம். எனவே மிகவும் அழகான முறையில் இந்த படகை வந்து செய்திருக்கிறாங்க. இதோட பேமெண்ட் மெத்தட் எனக்கு என்னென்னு தெரியல. அது சம்பந்தமா அவங்ககிட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன். மற்றபடி இந்த படகு உண்மையாவே இந்த படகுல நெடுந்தீவு உட்பட ஏனைய தீவுகளுக்கு பிரயாணம் செய்து அல்லது சுற்றுலா சென்று இந்த படகின்ற அழகையும் அதுபோல அந்த எந்தெந்த தீவுகளின் அழகையும் ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த படகுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு சின்ன குட்டி படகும் இந்த படகோடு இணைக்கப்பட்டிருக்குது. அவசர தேவைகள் அதுபோல இந்த படகு செல்ல முடியாத இடங்கள்ல வந்து கீழே பார்கள் அல்லது முட்டுப்படக்கூடிய மாதிரியான இடங்கள்ல வந்து சுற்றுலாவுக்கு வந்திருக்கிறவர்களை கரைக்குள்ள கொண்டு விடுறதுக்காக வேண்டியும் இந்த பின்னுக்கு இணைக்கப்பட்டிருக்கிற இந்த படகு வந்து அதன் வேலையை செய்யும் என்று சொல்றாங்க. பெரும் எண்ணிக்கையிலான சுற்றுலாவியல் அதாவது சிங்கள இன மக்கள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறத நீங்க இப்ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்ப நான் நின்று கொண்டிருக்கிற இந்த அம்பர் படகானது வந்து முற்று முழுதாக ஜால் இளைஞர்களால தான் இந்த அம்பர் படம் தயாரிக்கப்பட்டது. மிகவும் நேர்த்தியான முறையிலும் மிகவும் சிறப்பாக இந்த படகை தயார் செய்திருக்கிறாங்க. அதுபோல நெடுந்தீவின் அழகையும் இந்த படகுல இருந்து ரசிக்கிறதுக்கு மிகவும் நேர்த்தியான முறையில இருக்குது. நீங்க இந்த படகுல இருந்து படகின் மேல் பகுதி அதாவது மேல் தளத்துல இருந்து நெடுந்தீவை என்னால காட்டக்கூடிய அளவுக்கு நெடுந்தீவின் துறைமுக பகுதியை உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். கொக்சன் ரூம் மிகவும் ஒரு அழகான முறையில் இந்த கொக்சன் ரூம் இருக்குது. இதுல இருந்து பார்க்கவே கடலின் ஆழம், இந்த படகை கண்ட்ரோல் பண்ற விதம் சகலதுமே தெரியுது. இதுல இருந்து நெடுந்தீவின் அழகை பார்க்கவும் நெடுந்தீவும் மிக அழகாத்தான் இருக்குது. இந்த படகானது வந்து ஸ்ரீலங்கா கொம்பனிக்கு சொந்தமான, அதாவது மொத்தம் இந்த கொம்பனியில வந்து மொத்தம் 10 படகுகள் இருக்குது. 10 படகுகள்ல வந்து இந்த ஒரு படகு மட்டும்தான் இந்த மாடல்ல செய்திருக்கிறாங்க. மிச்ச 9 படகும் வந்து காற்றுல போகக்கூடிய மாதிரி, அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்ற மாதிரி பாய்மர படகுன்னு சொல்லலாம். அந்த மெத்தட்ல வந்து மிகவும் ஒரு மிச்ச 9 படகும் செய்திருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு படகு வந்து ஜால் இளைஞர்களால வந்து இந்த மாடல்ல வந்து சுற்றுலாத்துறையை வந்து ஈர்க்கக்கூடிய இந்த மாடல்லையும் வந்து செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த படகு வந்து இலங்கையின் எல்லா பாகத்துக்கும் செல்லக்கூடிய மாதிரியும் ஏனைய படகுகளும் வந்து எல்லா பாகத்துக்கும் செல்லக்கூடிய மாதிரின்னா அவங்களோட ஒழுங்கமைப்புகள் இருக்குது. கட்டாயம் இந்த படகுல வந்து நான் கேட்டேன் இவங்கிட்ட வந்து உங்களால பேட்டி தர இயலுமா அல்லது இது சம்பந்தமா சொல்ல இயலுமா. நீங்க வேலை செய்யறவர்கள் வந்து அதை பெரிய அளவுல விரும்பல, அது விரும்பல. அதுபோல வந்து இந்த படகோட பேமெண்ட் எவ்வளவு, ஒரு வழி பயணத்துக்கான கட்டணம் எவ்வளவு, இது என்ன மாதிரி சுற்றுலாவிகள் இங்க வரக்கூடியவங்களுக்கான உங்களோட தரப்பு விளக்கம் என்னன்னு கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து இது முழுக்க டொலர்ஸ் பேமெண்ட் தான் சொல்றாங்க. இது சம்பந்தமா வந்து அவர்களோட கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக குறையவே கிடைக்கப்பட்டது. இருந்தாலும் பரவாயில்லை, நெடுந்தீவுக்கு இந்த சுற்றுலா படகு வந்திருக்குது. அம்பர் என்ற இந்த படகு வந்து ஜாழ் இளைஞர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த படகு வந்து யாழ்ப்பாணத்தின் தீவு பகுதிகளில் வந்து பெரிய தீவுன்னு சொல்லப்படுற நெடுந்தீவுக்கும் வந்திருக்குது என்ற வகையில இது ஒரு பெருமைக்குரிய விடயம்தான். இது போல இந்த படகை வந்து இனி வரும் காலங்களில் வந்து அயர் பண்ணியும் புக் பண்ணியும் இந்த படகுல வந்து
சுற்றுலாத்துறையினர் கட்டாயம் வருவாங்க. அதுபோல் நெடுந்தீவின் அழகையும் ரசிப்பாங்க என்று நாங்கள் நினைக்கிறோம். இதுவரை இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ச்சியாக இனிவரும் வீடியோக்களையும் அடுத்தடுத்து நெடுந்தீவில் இடம்பெற விடயங்களையும் காட்டலாம் என்று யோசிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.